இப்போதான் 2026 ஃபர்ஸ்ட் டைம் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க போறீங்க. ஸோ என்ன பண்றது? ஸோ நிறைய பேர் வாட்ஸ்அப்ல இதுதான் கேள்வியாகவே வச்சிருந்தீங்க. அண்ட் இன்னொன்று சொல்லிடுறேன் சார், புது பேட்ச் எப்போ சார் ஆரம்பிப்பீங்க? நிச்சயமா கூடிய சீக்கிரம் உங்களுக்காக ஒரு தரமான 300 நாட்களுக்கு மேல, ஆக்சுவலா 350 நாட்களுக்கான பேட்ச் ரெடி ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எல்லாருக்கும். ஸோ அதே நேரத்தில் ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, அது ஆக்சுவலா வந்து ரெடி ஆகிட்டே இருக்கு. ஸோ ஃபைனலைஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்குறேன். ரைட், இப்போ எப்படி புதுசா ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு கேட்டா நல்லா கவனிங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சில ஏதோ புலமை அடைய போறோம் அப்படின்னா நினைச்சாங்க தயவு செய்து. பல பேர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்கோம், பல தடவை அனுபவத்துல சொல்லிட்டு இருக்கேன். நம்ம கட் ஆஃப் ரீச் பண்ணணும். குரூப் 4 அப்படிங்கிறது ஒரே ஒரு எக்ஸாம் தான். இப்போ குரூப் 2 குரூப் 1 எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரிலிமினரின்னு ஒன்று இருக்கும். ப்ரிலிமினாலே என்னன்னு கேட்டா அது ஸ்கிரீனிங் டெஸ்ட். நீங்க உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா போட்டித் தேர்வுல சீரியஸ் ஸ்டூடெண்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான எக்ஸாம் தான் ப்ரிலிமினரி. யூபிஎஸ்சிக்கு அதே தான். ஸோ ஆனா குரூப் 4 வந்து பாத்தீங்கன்னா அப்படி இல்லை. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது தான் ஃபைனல் எக்ஸாம். ப்ரிலிம்ஸ் தான் ஸ்கோரிங் எக்ஸாம். ஸோ அப்போ கட் ஆஃப் ரீச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சமச்சீர் புக்கு அடிப்படை அதை முடிச்சிடணும், தட்டி தூக்கணும். சமச்சீர் புக்கை ஃபுல்லாக, அதாவது வரிக்கு வரி படிக்கணும், லைன் பை லைன் படித்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இலக்கணத்தையும் மேக்ஸையும் ஒன்றா பார்க்கணும். அது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி. என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தாலும் என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஃபார்முலா மாறாதது. இது நான் சொல்லலை, டிஎன்பிஎஸ்சிலே ஃபோன் பண்ணி கேட்கும்போது இதுதான் சொன்னாங்க. ஸோ இலக்கணத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா உரிச்சு அப்படியே நம்ம உள்ளுக்குள்ள வந்து உள்வாங்கிக்கணும். மேக்ஸும் அதே மாதிரி தான். ஸோ இலக்கணத்தையும் மேக்ஸையும் டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ இது அடிப்படை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஜிஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஹை வெயிட்டேஜ் சப்ஜெக்ட் எதுவோ அதை நோக்கி போகணும். ஃபர்ஸ்ட் இப்போ 75 கொஸ்டின் ஜிஎஸ் கேட்குறாங்களா, 75ல 3 சப்ஜெக்ட் தான். ஸோ எக்கனாமிக்ஸும் அட்மினிஸ்ட்ரேஷனும், இந்தியன் பாலிட்டி, தமிழ்நாடு ஹிஸ்டரி, இந்த 3 நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா 55 கொஸ்டின் அடிக்கலாம். அதுவும் 75க்கு 55ங்கிறது நல்ல ஒரு வெயிட்டேஜ். ஸோ இது படிச்சாலே போதும். அதே நேரத்தில் ரெகுலரா ரிவிஷனும் பண்ணணும், ஃப்ரீக்வெண்டா டெஸ்ட் அடிச்சு பழகணும். டெஸ்டிங் அண்ட் ரிவிஷன், ரீபிராக்டிசிங், இந்த 3 தான் உங்களை கட் ஆஃப் பக்கத்துல சொல்ல போனா அதுக்கும் மேல சேஃப் சைடுக்கு கொண்டு போய் சேர்க்கும். இந்த 3 நீங்க பண்ணிட்டீங்கன்னா, நான் சொன்னதெல்லாம் பண்ணீங்கன்னா 2026 குரூப் 4 வேலை உங்க கையில இருக்கும். இதேதான் 2025க்கு சொன்னேன். பட் நிறைய பேர் கேட்கல. கேட்டிருந்தீங்கன்னா நிச்சயம் அவுட் சோர்சிங் புக்கெல்லாம் தாண்டியும் நம்மளால உள்ளுக்குள்ள போயிருக்க முடியும். ரொம்ப ரொம்ப சிம்பிளானதுதான். 65% ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஸ்கூல் புக் ஒன்லி. ஸோ மைண்டை வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. தேங்க்யூ.